அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சத்தான முறையில் எப்படி வட்டலப்பம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தும் கூட. முதல் நாள் நைட்டு பாதாமை ஊற வச்சு மறுநாள் தோலை உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பாதாம். நெக்ஸ்ட்டு தேங்காயை 2 இல்லை 3 ஸ்லைஸ் எடுத்துகிட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சோண்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை தனியாக வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வட்டலப்பத்துக்கு நான் 10 முட்டைக்கு 1/2 கிலோ ஜீனி அளவு. நான் இப்போ இதில் 10 முட்டை சேர்க்குறேன். இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் முட்டை, ஜீனி, நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட், இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த அரைச்சதை நம்ம ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது ஹெல்த்தியான ஸ்வீட்னால இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரை எல்லாமே இதை சாப்பிடலாம். நான் வட்டலப்பம் இப்படி செய்கிற மெத்தடை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வட்டலப்பம் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நல்லா மூடி போட்டு வேக வைங்க. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு டூத்பிக் வச்சு பார்த்துக்கோங்க. டூத்பிக்கில் அப்படி எதுவும் வரலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் மேலே நெய் விட்டு நம்ம இறக்கிடணும். இப்போ சூப்பரான ஹெல்த்தியான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.